நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைகின்றார். திரு பிரியன், கடிதம் கொடுத்தாச்சு, ஆதரவு கிடைச்சாச்சு, ஆட்சி அமைக்க உரிமை கோர போகிறார். சந்திரபாபு நாயுடு வைத்த அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டிருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அதுதானே நடந்திருக்கணும். சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல, நிதிஷ்குமார், அப்புறம் ஜேடிஎஸ் குமாரசுவாமி, அப்புறம் சிண்டே தரப்பு சிவசேனா, எல்ஜேடி சிராஜ் பாஸ்வான், எல்லாருடைய கோரிக்கைகளையும் எந்த அளவுக்கு பாஜக ஏத்துட்டு இருக்கு, அவங்க என்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சாங்க. சில பேர் ஸ்பீக்கர் போஸ்ட் கேக்குறாங்க, சில பேர் பவர்ஃபுல் இலாக்கா கேக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தெரியாது. ஆனால் முக்கியமான விஷயம் ஏன்னா, காலப்போக்கில் இந்த கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு பாஜக மெஜாரிட்டிய பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா கூட்டணி கட்சிகளை ஏதாவது உடைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கினால் ஸ்பீக்கர் போஸ்ட் யார் கையில இருக்கோ அவங்க டிசைட் பண்றதுக்கான பல விஷயங்களை டிசைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்கு. ஸ்பீக்கர் போஸ்ட் நினைக்கிறாங்க, பவர்ஃபுல் போர்ட்போலியோ தவிர ஸ்பீக்கர் போஸ்ட் ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. அதுக்கு பாஜக எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க, அகாமடேட் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்யூலர் பேஸோட இருக்கிற கட்சிகள். ஆனா அதே சமயம் பாஜக அதோடைய இந்துத்துவ முகம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ அன்றாட நிர்வாக நடைமுறைகள்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இந்த மந்திரிகள் கூட்டணி மந்திரிகளுக்கு எந்த மாதிரியான பிஜேபி தரப்பில் எந்த மாதிரியான பிரச்சனை வரும் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. சோ பல விஷயங்களை பேசி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த கூட்டணி கிட்டத்தட்ட பாமாயி நடந்தா கூட அன்றாட சிக்கல்கள் காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் எழுமாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு கூட்டணி கட்சிக்கும் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் இந்த கூட்டணி கட்சிக்கும் இருக்கும். இதனால் வரையும் 10 வருஷ காலம் மோடியும் அமித்ஷாவும் சுதந்திரமான பல முடிவுகளும் எடுத்துட்டாங்க. இனிமே அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க முடியுமா என்பது சந்தேகம். இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு நடுவில் இந்த ஆட்சி துவங்குறத நம்ம பாக்குறோம். நம்ம இப்போ இந்த கூட்டணி என்டிஏ கூட்டம் அப்படிங்கறது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டதா, இந்த ஆட்சிக்கான அஜெண்டா உருவாக்கப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இதுவரைக்கும் தெரியல. அடுத்த கட்டங்கள்ல வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ, இல்ல அது பற்றின டிஸ்கஷன் இன்னைக்கு அது ரொம்ப ஏர்லியா அந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு? இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாம இந்த ஆட்சி அமையறது இந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மைக்கு ஒரு கேள்விக்குறியா போயிடும். ஏன்னா இந்த ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்ப சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள், பொது சிவில் சட்டம் போன்ற பல விஷயங்கள்லாம் பாஜகவோட அஜெண்டால இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே அந்த விஷயங்கள்லாம் கூட்டணி கட்சிகள் என்ன மாதிரி கருத்துக்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி அது மாதிரி கல்வித்துறையில எல்லாம் பல்வேறு விதமான சிலபஸ் மாற்றுறது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் ஐடியாலஜிக்கலா கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாஜ்பாய் காலத்துல போடப்பட்ட அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுன்னா அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அது பற்றி இன்னைக்கு பேசப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்க இந்த மீட்டிங்ல? அதை பத்தி பேசி இருக்கணும். அதை பத்தி பேசாத தள்ளி போட்டாங்கன்னா அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது. ஓகே, பார்க்கலாம். அவங்க கூட்டம் முடிந்து அடுத்த வர தகவல்கள் நமக்கு அது தெரிய வரும். நன்றி திரு பிரியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.